ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூப்பராக தொட்டுக்கிற மாதிரி ஒரு கடப்பா பார்க்கலாம். பச்சைப்பயிறு வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகா, பொட்டுக்கடல, தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயே இல்லாமல் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வரணும். பச்சைப்பயிரை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருந்த பொட்டுக்கல்ல அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இந்த இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இதில் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொஞ்சோண்டு கஸ்தூரி மெட்டி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு இறக்கினீங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கும்.